500,000 ரூபாய் நோட்டு விவகாரத்தை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஒருங்கிணைந்து எழுப்ப காங்கிரஸ் உள்ளிட்ட 7 கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. டெல்லியில் நேற்று ஆலோசனையில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரத்தை எவ்வாறு முன்னிறுத்துவது என்பது குறித்து விவாதித்தனர். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மக்களவை காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மற்றும் ஐக்கிய ஜனதாதளம், திரிணாமுல் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், ராஷ்டிரிய ஜனதாதளம், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, YSR காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, சாமானிய மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். एक तो डिमोनेटाइजेशन 100 और 500 नोट्स का, उससे कितनी दिक्कत गरीबों को हो गई है, सैलरीड पीपल को, हाउसवाइफ्स को, स्मॉल ट्रेडर्स को, डेली वेज अर्नर्स को, और सारे देश में इसका बहुत बड़ा बुरा असर पड़ा है. इसके लिए इसको चर्चा में लेना जरूरी है. ரூபாய் நோட்டுகளை வாபஸ் பெற்றதை மார்க்சிஸ்ட் கட்சி கடுமையாக எதிர்க்கும் அதே வேளையில் இந்த விவகாரத்தில் திரிணாமுல் காங்கிரசுடன் இணைந்து செயல்படுவது குறித்து பொறுத்திருந்துதான் முடிவு செய்ய வேண்டும் என்று சீதாராம் யெச்சூரி குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினையை முதன்மையாக விவாதிக்கும் வகையில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வருவது குறித்து கூட்டத்தில் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர்கள் இன்றும் இது தொடர்பாக பேச திட்டமிட்டுள்ளனர்.